Hey guys, welcome to Passive Income Academy. நெட்டோ மார்க்கெட்டிங் பற்றி A to Z தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெட்டோ மார்க்கெட்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்கும் நிறையவே சேலஞ்சஸ் இருக்கும். டைம் இருக்காது, யாரையுமே தெரியாது, எப்படி பெர்ஸ்பெக்டாக என்கேஜாக வச்சுக்கிறதுன்னு தெரியாது. நம்ம வில்லேஜ் சைடு இருப்போம், சோஷியல் ஸ்கில் புவராக இருக்கும், நெட்டோ மார்க்கெட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் டைம் தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு அது கூட இருக்காது. ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. அது எப்படி? நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்படி இருந்தும் எனக்கு டீமே க்ரோத் ஆக மாட்டேங்குது, எப்படி 15 மினிட்ஸ் இருந்தால் போதும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. பரிட்டோ பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பண்ணுற 20% ஒர்க்கில் இருந்து 80% ரிசல்ட் கிடைக்குதுனோ, மிச்சமுள்ள 80% ஒர்க்கில் இருந்து வெறும் 20% ரிசல்ட் தான் கிடைக்குதுன்னு சொல்லுது. அதாவது நம்ம என்னதான் 100% ஒர்க் பண்ணாலும் அதில் ஜஸ்ட் 20% தான் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறோம். அதனால தான் அதுலேருந்து 80% ரிசல்ட் கிடைக்குது. இதே தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் நீங்கள் என்னதான் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அதில் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவீங்க. இந்த 15 மினிட்ஸில் கான்டாக்ட் லிஸ்ட் மேக் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, டீம் கிட்ட பேசுறது, இது மாதிரி எல்லாமே பண்ணலாம். நீங்கள் நிறைய பேரை நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பார்த்துருப்பீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு டீமே க்ரோத் ஆகாது. இதுக்கு ரீசன் 2 ஃபேக்டர்ஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சாதகமாக தான் இருக்கணும், நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கவே கூடாது. நம்மள கொஞ்சம் பேர் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணுறோம். மற்றவங்க எல்லாம் லோ கோல்ஸோட, ஒஸ்டான கோல்ஸோட, அவ்வளோ கோல்ஸே இல்லாமல் தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம மைண்ட் ஒரு நாளைக்கு 10,000 இம்ப்ரெஷன் மூலமாக நம்மக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுமா. இப்படி இருக்கிற மைண்டை ஒரு பாசிட்டிவ் மைண்டுக்கு கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நெட்டோ மார்க்கெட்டிங் ஜேர்னிக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு தான் தேவை. செகண்ட் ஒன், ஸ்கில்ஸ் ஃபார் நெட்டோ மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன். நம்ம நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நெட்டோ மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எதுவுமே இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே மற்ற ப்ரொஃபஷனோட ஸ்கில்ஸ் தான் இருக்கும். ஹார்ட் கோர் ஸ்கில் இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு மெசேஜை நம்ம பிரெயின்லேருந்து எப்படி பர்ஸ்பெக்ட் பிரெயினுக்கு மூவ் பண்ணுறதுன்னு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மைண்ட் செட்லேயும் இந்த நெட்டோ மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்லேயும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும் போதும், நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும். ஆனால் நிறைய நெட்டோ மார்க்கெட்டர்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணாதனால தான் அவங்க டீம் என்ன பண்ணாலும் க்ரோத்தே ஆக மாட்டேங்குது. ஸோ இதை லேர்ன் பண்ண ஒரு 3 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த 2 ஃபேக்டருக்கு ஒதுக்குற டைம் 50 மினிட்ஸ் பர் டேக்குள்ள வராது. இது பர்ஸ்பெக்ட் கிட்ட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான். ஸோ அது என்ன பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட்டிவ் மைண்ட் செட் ஃபார் லேர்னிங் டைம். நம்ம காலையில் எழுந்துச்சி ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பதிலாக பேக்ரவுண்டில் நெட்டோ மார்க்கெட்டிங், மைண்ட் செட், ஸ்கில்ஸ் ரிலேட்டட், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் பற்றியும் ஆடியோ ஆர் வீடியோ மூலமாக கேளுங்க. எப்போ எல்லாம்னா டூத் ப்ரஷ் பண்ணும்போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது, குளிக்கும் போது, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, மேக்கப் அண்ட் ட்ரெஸ் போடும்போது, கார் டிரைவ் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, கார்டனில் வேலை செய்யும் போது, டிஷ் வாஷ் பண்ணும்போது, காரை க்ளீன் பண்ணும்போது, வீட்டை க்ளீன் பண்ணும்போது, த்ரெட்மில்ல எக்ஸசைஸ் பண்ணும்போது, இது மாதிரி சின்ன சின்ன வேலையில் வேஸ்ட் ஆகிற டைமே 1 ஹவருக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ண அட்லீஸ்ட் 50 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். இந்த 50 மினிட்ஸில் பேக்ரவுண்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில், செல்லிங் ஸ்கில், பர்ஸ்பெக்டிங் ஸ்கில், ஹவு டு ப்ரோக்ராம் அவர் மைண்ட், இது மாதிரி பல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், லேர்ன் 3 கோர் ஸ்கில். அது எப்படி? நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் அப்ரோச் பண்ண, ஃபாலோ பண்ண, டீமை லீட் பண்ண வெறும் ஒரு நாளைக்கு 50 மினிட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறீங்கன்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். ஆனால் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணால் நெட்டோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண வெறும் 50 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு ஒரு 3 கோர் ஸ்கில்ஸ் வேணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட் ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் இன் அவர் பர்ஸ்பெக்ட். நம்ம பர்ஸ்பெக்ட்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா நம்ம சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாரு, அப்போது வேஸ்ட்டு தான்.
இந்த நம்பிக்கையை கிரியேட் பண்றதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனா அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா நெட்டோமார்க்கெட்டிங் கெரியர் உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கெரியரா தான் இருக்கும். செகண்ட் ஒன், லேர்னிங் கிரியேட் ஐஸ் பிரேக்ஸ். நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி சுற்றி வளைச்சு கொண்டு வந்து பேசாமல் ஈஸியாக ஃபியூ மினிட்ஸில் அட்ராக்ட் ஆகிற மாதிரி பேசணும். ஆனால் நிறைய நெட்டோ மார்க்கெட்டர்ஸ் சேல் பீப்புள் மாதிரி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அன்லிமிட்டடாக பேசுவாங்க. இது பர்ஸ்பெக்ட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான நெட்வொர்க்கராக ஆகணும்னா சேல் பீப்புள் மாதிரி 10 நிமிஷம் பேசாமல் ஜஸ்ட் 1 மினிட்ல பேசி பர்ஸ்பெக்டோட மனசை உருக வைக்கணும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இனி வரும் காலகட்டத்தில் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸில் உங்களால் சர்வே ஆக முடியும். இல்லைனா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபியரையும் ரிஜெக்ஷனையும் தான் தரும். தேர்ட் ஒன், கெட்டிங் பர்ஸ்பெக்ட்ஸ். நெட்டோமார்க்கெட்டிங்ல எல்லாமே தானா அமைஞ்சிராது, நாம தான் அமைச்சுக்கணும். நிறைய பேர் ஸ்டார்டிங்ல வார்ம் மார்க்கெட் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. இந்த வார்ம் மார்க்கெட் லிஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், இனிமே இந்த உலகத்துல எனக்குன்னு பர்ஸ்பெக்ட் யாருமே கிடையாதுன்னு, எனக்கு நெட்டோ மார்க்கெட்டிங் வேண்டவே வேண்டான்னு போயிடுவாங்க. ஆனா இந்த உலகத்துல நீங்க யார்கிட்ட போய் வேணாலும் நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்களா இல்ல கம்மியா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா இதுக்கு எல்லாரும் அதிகமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே நம்ம பர்ஸ்பெக்ட்ஸ் தான். இவங்க கிட்ட எப்படி பேசுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம டீம் growth ஆகும். இவங்க கிட்ட மற்றவங்க அப்ரோச் பண்ற மாதிரி மாச கணக்கெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா 1 மினிட்ல அப்ரோச் பண்ணி 1 மினிட்ல ஃபாலோ பண்ணணும். அப்போதான் மற்றவங்க சேல் பீப்புள் மாதிரி பேசும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ப்ரொஃபஷனலா பேசினா கண்டிப்பா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுவாங்க. அது எப்படி 1 மினிட்ல அப்ரோச் பண்றது, எப்படி 1 மினிட்ல ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கோட அடுத்தடுத்த வீடியோவை பாருங்க. தேர்ட் ஒன், லீடர்ஷிப். நிறைய நெட்டோ மார்க்கெட்டர்ஸ் மை பிஸ்னஸ் இஸ் நாட் ஒர்க்கிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் எப்பயுமே ஒர்க் ஆகாது, நாம தான் ஒர்க் பண்ணணும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது சிம்பிள் தான். உங்கள் டீம்மேட்ஸ் இந்த பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அதுக்கு முதல் ரீசன் அவங்க செய்யவே மாட்டாங்க, இன்னொன்று அவங்களால செய்ய முடியாது. எதுவுமே ஒர்க் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் இது ஒரு மைண்ட் செட் ப்ராப்ளம் தான். இதுக்கு மோர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தேவை. இதை அவங்களா நினைச்சா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும், மற்ற யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. செகண்ட் ஒன், அவங்களால செய்ய முடியாது. இது ஒரு ஸ்கில் செட் ப்ராப்ளம் தான். இதுக்கு உங்க டீம்மேட்ஸ்க்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது எப்படி பேசணும், எப்படி ஒர்க் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தர்றது தான் ஒரு லீடரோட வேலையே. இந்த இடத்துல வெறும் மோட்டிவேஷன் மட்டும் ஹெல்ப் பண்ணாது. இந்த பிஸ்னஸை எப்படி growth பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா மோட்டிவேட் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க இதை சொல்லி தராம வெறும் மோட்டிவேஷன் மட்டும் பண்ணா நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். அஸ் அ லீடரா நம்ம டீம்மேட்ஸை எது தடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போகணும். எப்பயுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டீம்மேட்ஸ் இந்த பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா இப்போ பார்த்த இந்த 2 விஷயங்கள் தான் ரீசனு. இதை சால்வ் பண்ணி முன்னாடி கொண்டு போகிறது தான் ஒரு லீடரோட வேலையே. இப்போ பார்த்த இந்த 3 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், 1 இயர்ல நீங்கள் 100+ டீம்ஸை பண்ணிடலாம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா ஹவு டு பில்ட் யுவர் நெட்டோமார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இன் 50 மினிட்ஸ் a day. இந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க டீமுக்கு ஷேர் பண்ணுங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.